எங்கடி ஆளவே காணும். நானும் எந்திரிச்சதுலேருந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், வீட்டில் எங்கேயுமே இல்லை. அதான்க்கா எனக்கும் தெரியல. நானுமே எந்திரிச்சதுலேருந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், கூப்பிட்டும் பார்த்துட்டேன், என்னன்னு கேட்கவே இல்லை. வீட்டில் இருந்திருந்தா என்னன்னு கேட்டிருப்பாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒரு அக்கா அத்தை வந்துட்டாங்கக்கா. எங்கத்த போனீங்க? உங்களை எத்தனை தடவை தான் கூப்பிடுறது, சொல்லாமல் போயிட்டீங்க. எங்கேயும் போகலாமா, இங்கே தான் இருந்தேன். நம்ம வீட்டு லட்சுமியெல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு இடம் பூரா. அதை பூரா கூட்டி அள்ளி குப்பையை பூரா கொட்டிவிட்டு இப்போத்தே வர்றேன். ஏன் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களாத்த? அது என்னமோ பழகிருச்சுமா. சும்மாவே இருந்தாத்தே எனக்கு கடுப்பாக இருக்கும். நல்லா துருன்னு இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எனக்கையாக ஒரு வேலையை முடிச்சு வச்சப்படலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேம்மா. இப்போ கூட நீங்கள் வந்திருக்கிறதுனாலதே உங்கள் கூட சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே நானாக தனியாக இருந்தேன்னா வெங்காயமோ வெள்ளைப்பூடோ எடுத்து உரிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் கூட எதுக்கு சும்மா இருக்கணும்? எனக்கு என்னாலும் ஒரு காயை உரிச்சு வச்சோம்னா சமையலுக்கு அதை ஆயிக்கிறோம்ல. நீங்கள் கொஞ்ச நேரமாவது உட்காருங்கத்த. உட்காரதுக்கெலாம் நேரம் இல்லைம்மா, உங்களுக்கு போய் டீ போட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம்த்த, சாப்பிட்டதே இன்னும் வயிறு ஃபுல்லாக இருக்குது, இன்னும் டீ வேறையா? நீங்கள் வேணால் இருங்க, உங்களுக்காக நான் போட்டுட்டு வரேன். ஐயா எனக்கெல்லாம் வேணாமா, அப்போவே நீ சொன்னங்கிறதுக்காக தான் குடித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறது பெரிய விஷயம். இன்னும்லாம் எனக்கு வேணாம், உங்களுக்காகவே டீ போடுறோன்னு சொன்னேன், நீங்களே வேணாம்ட்டீங்க. சரி இங்கே இருங்க, இந்த வாரேன். அத்தை எங்கடி போகிறாங்க? தெரியலக்கா, வந்தால் தான் தெரியும். சரி, மாமாவும் இன்னும் வேலை விட்டு வரல போல இருக்கு. வந்திருந்தா இந்நேரம் நம்மளை பார்க்க வந்திருப்பாரு. அவர்கிட்ட சொல்லாமல் போனால் எதுவும் நினச்சிக்க மாட்டாராடி? அக்கா, அவர் வீட்டில் இருந்து அவர்கிட்ட நம்ம சொல்லாமல் போனால் தப்பாக நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவர் தான் வீட்லேயே இல்லையே, பின்ன எப்படி சொல்ல முடியும்? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். வேணால் கால் பண்ணி பார்ப்போம், எடுக்கலைன்னா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமாமான்னு ஃபோன் பண்ணி சொல்லிக்குவோம். சரிடி, அப்போ நீ கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. இது போதும்னே நினைக்கிறேன். வீட்டில் 4 பேர் தானே, இருந்தாலும் கூட கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைச்சி கொடுத்தாத்தே அது ஒரு சங்கட்டம். 10 பத்தாமையும் சாப்பிட்ட மாதிரி கொடுத்தா வயிறார சாப்பிட கொடுக்கணும், இல்லை கொடுக்கவே கூடாது. 4 பேர் இருக்காங்க. பொரிச்ச மீன் ஆளுக்கு 2ன்னு கணக்கு பண்ணாலும் 8 10 சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு இந்த டிஃபனில் போதும்னே நினைக்கிறேன். ரசமா நிறைய ஊற்றி குடிக்கிறதுக்கு, குழம்பு தானே ஆளுக்கு முட்டை ஊற்றிக்கிற போகிறாங்க. சோறுமே போதும், பத்தலைன்னா சீதா வச்சுக்கிறட்டும். ஏன்னா இங்கேயும் சோறு இல்லை, இனி வச்சாத்தே. ஏன்னா மாமாவுக்கு நைட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். சாப்பாடு மட்டும் பத்தாது, நம்ம சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிடுவோம். அப்போ இது போதும்னே நினைக்கிறேன். வாழைலாம் அறுத்து கொடுப்போமா? பொழுது சாஞ்சிருச்சே, இனி போய் எப்படி இலையா இருக்கிறது? அதனால் தட்டிலேயே சாப்பிட்டுக்கிறட்டும். பிள்ளைங்க 2 வயசு பிள்ளைங்க, எனக்கு நாள் போட்டு கொடுத்து விடுவோம். கவுச்சிலாம் கொண்டு போகுதுங்க, சும்மா இப்படி அனுப்பிச்சோட இந்த எலுமிச்சை பழத்தை போட்டு விடுவோம். அப்புறம் வேற என்ன? தீக்குச்சி அந்த இருக்கு, எடுத்தாச்சு. வேற இது போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 2 வத்தலை எடுத்து போடுவோமா? வத்தல் எங்கிட்ட போய் தேட? சரி இது போதும். அக்கா ஃபுல் ரிங்கு போதும், ஆனால் அவர் எடுக்கவே இல்லைக்கா. சரி பரவாயில்ல விடுடி, நம்ம கால் பண்ணதை பார்த்துட்டு திருப்பி கால் பண்ணுவார்ல, அப்போ சொல்லிக்குவோம். இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஒரு தடவை கால் பண்ணி சொல்லிப்போம். சரிங்கக்கா. என்னத்த பைய இப்படி தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரீங்க? அப்படி என்னதான் இருக்கு அந்த பையில? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தூக்கிட்டு வந்திருப்பேனேத்த. உங்க சத்துக்கு நீங்க எதை தூக்க முடியுமா? அடி போடி, இவ ஒருத்தி. என்னைய விட இவ வயசுல பெரிய மனுஷி பாரு, என்னையால தூக்க முடியாதா? இவ தூக்கிடுவாளாம். அப்படியே சூர்யா மாதிரியே பேசுற. அம்புட்டு வெயிட்டாதான் ஒன்றும் இல்லைம்மா, பை லேசாத்தே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி குறுக்கு பிடிச்சிருக்கு, அதனால இப்படி நடந்து வாரேன். சரி அதெல்லாம் விடுங்க அத்தை. அப்படி இந்த பையில என்னதான் இருக்கு? இங்க வீட்டில் நானும் உங்க மாமாவும் தான். அங்கேன்னு பார்த்தா நம்ம சின்னதரை, நம்ம பெரிய மாமா, இவங்க மட்டும்தான்.
மற்றவங்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதனால் சாப்பாடு அவ்வளோக்கு தேவைப்படலை. நான் நீங்கள் வரீங்கன்னு சொல்லி நிறையவே வச்சுட்டேன். சாப்பாடு வீணாயிடக்கூடாதுல்ல, அதனாலனே இருக்கிற சாப்பாட்டில் பாதி உங்களுக்கு கொடுத்து விட்றேன். நீங்கள் போய் நைட்டுக்கு சமைச்சிக்கிட்டுலாம் இருக்க வேணாம், அம்மாட்ட சொல்லிடுங்க. இல்லை நான் கூட ஃபோன் அடித்து சொல்கிறேன். இதில் இருக்கிறதே போதும், பத்தாததுக்கு வேணால் சோறு வச்சுக்கோங்க. இல்லை மாவு இருந்தால் தோசையோ இட்லியோ ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்கம்மா. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நல்லாவே சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் நாத்தனாருக்கு நீங்கள் உங்கள் கையால் சமைச்ச சாப்பாடை கொடுத்து விடணும். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுதானே, அதுக்கு எதுக்கிட்ட சுற்றி வளைச்சி சொல்கிறீங்க? கொண்டு போய் கொடுன்னு சொன்னால் கொடுக்க போகிறோம். இதில் அம்மாவுக்கு மட்டும் இல்லைம்மா, உங்களுக்கு சேர்த்துதான் வச்சுருக்கேன். எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிடுங்க. சாப்பாடை மட்டும் இருக்கிறத பூரா வலிச்சு போட்டு வச்சுருக்கேன். பத்தாததுக்கு நான் சொன்ன மாதிரி இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் எதுக்குத்த? ஓயாமல் நீங்கள் அந்த அடுப்பில் கடந்து சமைச்சிக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு வச்சுக்கோங்கத்த, குழம்பு மட்டும் கொடுங்க போதும். ஆமாத்த. ஏம்மா எடுத்ததே உங்களுக்காக தாம்மா, நாங்களாம் திங்க போகிறோம். இருந்தாலும் வேஸ்ட்டாக போய் கிடக்கும். 2 நாள் 3 நாள் ஆனாலும் திங்கிறதுக்கு ஆள் இல்லைம்மா, அப்படியே கிடக்கும். நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுங்க. அது என்ன இது தெரித்து பேசுகிறீங்க எல்லாத்துக்கும் கூட கூட? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாதுத்த. நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டாம், நான் கொண்டுட்டு போகிறேன். கொடுங்க. அத்தை, பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம், நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு. அவர் ஃபோனை எடுக்கலை. அவர் வந்தால் நீங்கள் சொல்லிக்கோங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறோம். இருங்கம்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். இல்லைத்த, அம்மா இப்போவே அத்தனை தடவை ஃபோன் அடிச்சுட்டாங்க, எப்போ வர போகிறீங்க எப்போ வர போகிறீங்க. நான் தான் அந்த கிளம்பிட்டோன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா ஆனால் நம்பவே இல்லை. இதுக்கு மேலே லேட் பண்ணால் அம்மாவே கிளம்பிங்க என்னையும் எங்கள் அக்காவையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க. நேரமாச்சிலத்த, இங்கேருந்து இப்போ கிளம்புனா தான் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர முடியும். நாங்கள் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா போகணும். என்னம்மா, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் உடனே ஃபோன் அடித்து சொல்லணும், அத்தை நான் வீட்டுக்கு வந்துட்டோம்னு. என்ன, பார்த்து பத்திரமா போகணும். சரிங்கத்த, அப்போ நாங்கள் கிளம்புறோம். பாய். ஷப்பா, இங்கே கொஞ்ச நேரம் உட்காருவோம். குறுக்கே வலிச்சு போச்சு. எனக்கெல்லாம் ஃபோனு பார்த்தாலும் கடுப்பாக இருக்குது, பார்க்கலைனாலும் கடுப்பாக இருக்குது. என்ன பார்க்குறதுனே தெரிய மாட்டேங்குது. இந்த ஈஸு ஊருக்கு போனவ ஒரு வாரத்தை என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு ஃபோன் அடித்து கேட்கவே மாட்டேங்கிறா. நம்மளே எப்பவும் ஃபோன் அடிக்கிறாப்புல இருக்குது. காலையில் தான் நானே கூப்பிட்டேன். சரி, இப்போ அவள் கூப்பிட வேண்டாமா? ஃபோனுங்கிறதே பண்ண மாட்டா. இங்கே வரட்டும் இன்னைக்கு ஊருக்கு இருக்கு. அப்புறம் அவளுக்கு மாமா. என்ன கவிதா குரல் கேட்குது? என்ன கவிதா, நீ இன்னும் தூங்காமல் இருக்க? மணி இன்னும் வரலையா வீட்டுக்கு? இன்னும் வரல மாமா, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னார். சரி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போயிடலாம்தே வந்தேன். என்னம்மா நீயே, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னி நேரத்தில் போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? நான் சாப்பிட்டேம்மா, நீ கொண்டுட்டு போ. நீயும் மணியும் சாப்பிடுங்க. ஐயா, நான்லாம் சாப்பிட்டேன் மாமா, அவருக்கும் சாப்பாடு எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் அக்கா சாயங்காலமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, மாமா ஹோட்டலெல்லாம் சாப்பிட மாட்டார், அவர் வயிறுக்கு சேராதுன்னு. சிரமம் பார்க்காம மாமாவுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துருன்னு. நீங்கள் சொல்ல வாக்கா வேணும், நானே கொடுத்துக்குறோன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ சொன்ன வாக்கா காப்பாற்றணும் இல்லையா? நீங்கள் எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். அக்காவும் அதைத்தான் சொன்னான். நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சரி கொண்டா போ. இன்னி நேரத்தில் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, அது கறியும் மீனையும் வச்சுக்கிட்டு. சரி, இந்தாங்க மாமா. மாமா, சொல்ல மறந்துட்டேன், அக்கா செல்லில் காசு முடிஞ்சு வச்சான், ரீசார்ஜ் பண்ணி விடணுமா? நீங்கள் காசு இருக்கும்போது பண்ணிக்குவீங்களா? ஆனால் நீங்கள் தான் ஃபோன் அடிக்கணுமா, உங்களை அடிக்க சொல்லிச்சு. அப்படியா? நான் கூட என்னடா ஊருக்கு போனவ போனே பண்ண மாட்டாளே, நம்மளே வழியக்க பேசுகிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பொழுதுக்கும் அடிக்கவே இல்லை. நானேத்தையும் காலையில் கூப்பிட்டேன். சரி அப்புறமா கூப்பிட்றேன்னு சொன்னவ இன்னும் கூப்பிட இல்லைன்னு நினச்சேன். இதை நான் யோசிக்கவே இல்லை பத்தியா. சரிம்மா, இன்னைக்கு போட்டாலும் வேஸ்ட்டாகத்தையும் போகும். நாளைக்கு நான் ரீசார்ஜ் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி மாமா. சரிம்மா, நீ போ. டிவி
அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பாட்டில் போட்டுட்டு போயிருக்கேன் பாரு. வர ஞாபகம் மருதி அதிகமாக போச்சு. டிவி ஓடுற நினைவே எனக்கு சுத்தமாக இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே வரவுன்னே இந்த சத்தத்தை வச்சுதான் தெரியுது டிவி ஓடுதுன்னு. எம்பிட்டு நேரமாக ஓடுதுன்னு தெரியலையே. நல்ல வேலை இவர் வீட்டில் இல்லை, இருந்திருந்தா அதுக்கு 2 பேசியிருப்பாரு. டிவி பார்க்குறதா இருந்தால் போடு, இல்லைன்னா போடாதான்னு இருப்பாரு. சரி, அவர் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் நாடகம் பார்ப்போம். ஐயா போன் அடிக்குதே. ஹலோ. ஹலோ அத்தை, நான் சக்தி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டோம் அத்தை. சரி, குழம்பு கிளம்புலாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. என்ன அம்மா என்ன செய்கிறா? வீட்டுக்கு வந்தோம் அத்தை. வந்ததும் அம்மா பசிக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்ததும் எங்கள் அண்ணி வச்சதா கொண்டா சாப்பிடுவோம்ட்டு ஆளாக உட்காந்து சாப்பிட்டாங்க. நாங்களும் கூட சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா தூங்கிட்டாங்க அத்தை. அப்படியா? சரிம்மா, நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அதுவே போதும். சரிங்க அத்தை, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. சரி அத்தை, அப்போ வச்சிட்டுமா? சரி. வெற்றிக்கு ஃபோன் பண்ணுவோம், அங்கே என்ன சூழ்நிலைன்னு தெரிஞ்சுப்போம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் தான்ப்பா வெற்றி அப்பா பேசுகிறேன். தெரியும் சார், சொல்லுங்கள். அவர் உங்கள் பேரை சேவ் பண்ணியிருக்கார்ல, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் அட்டன் பண்ணணும், வேறு யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் உங்கள் நம்பர் எனக்கு மண்டையில் சேவ் ஆயிடுச்சு. உங்கள் நம்பரை பார்த்ததும் நீங்கள் தான் எனக்கு தெரியும். சரிப்பா, அங்கே என்ன நிலவரம்? எப்பவும் போல தான் சார். சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது. சரி, உடனே ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன சார், சொல்லுங்கள். அது என்னன்னா, உன்னோட நம்பர் எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஆல்ரெடி சில டைம் எனக்கு கால் பண்ணியிருக்கல. என்னோட நம்பரும் உனக்கு தெரியும். ஸோ உன்னோட ஃபோனில் என்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோ. இனிமேல் எது கால் பண்ணுறதா இருந்தாலும் உன்னோட மொபைல்லேருந்து தான் எனக்கு கால் வரணும். அவ்வளோதானே? சரிங்க சார், நான் அப்படியே பண்ணுறேன். இருப்பா, இன்னும் நான் ஃபுல்லாக சொல்லியே முடிக்கலை. அப்புறம் வெற்றியோட ஃபோனை நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். நான் சொல்லும்போது தான் நீ ஆன் பண்ணணும். அது வரைக்கும் நம்பர் சுவிட்ச் ஆஃப் தான் வரணும். யார் கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வரணும். உன்னோட நம்பர் எக்காரணத்தை கொண்டு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பாக நான் கால் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும். அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தாலும் நீ எடுக்கவே கூடாது. ஏன் சார் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மற்றவங்களுக்கு எந்த டவுட்டும் வராதா? கண்டிப்பாக டவுட் வரும். ஏன்னா வெற்றியை காணும்ன்றப்பயே இவ்வளோ டவுட்டு வர்றப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் வரும். ஆனால் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. யார் என்ன கேட்டாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நான் சொன்ன வேலையை மட்டும் கரெக்டாக பாரு. நான் சொல்லும்போது நீ ஆன் பண்ணால் போதும். அது வரைக்கும் ஃபோன் அப்படியே தான் இருக்கணும். ஓகே சார். அப்புறம் இப்போது நம்ம பேசி முடித்ததும் ஆஃப் பண்ணி வச்சிரு என்ன? ஓகே சார். சரி, இதை சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நான் வச்சிட்டுமா? ஓகே சார். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. சரிப்பா, ஃபோன் என் பக்கத்துலேயே தான் இருக்கும். நீ எந்த டைம் வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். சரிங்க சார். சக்தி கால் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னேன். ஏன்னா அவள் என்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் எனக்கு என்னமோ மனசுக்கு அவள் திருப்பி வெற்றிக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும். என்ன அந்த பையி ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கு. சரி, உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வாரே, இந்த பிள்ளைங்க வரும்போது திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்குது. ஆனால் ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. இப்பயும் நான் பார்க்காம விட்டுருந்தேன்னா இது வாட்டில் அப்படியே கடந்திருக்கும். எறும்புகளுக்கு தீனியாக போயிருந்திருக்கும். என்னத்தையும் வாங்கிட்டு வந்து சொன்னால் தானே தெரியும். அப்பயே சொல்லி தான் நான் டப்பாக்குள்ளே எடுத்து போட்டு வச்சுருந்துருப்பேனே. எம்பிட்டு நேரமாக இங்கே கிடக்குன்னு தெரியலையே. இப்பயும் பார்க்காம விட்டுருந்தேன்னா பாக்கெட்டுக்குள்ளே ஓட்டை போட்டு எறும்பு உள்ளே போயிருந்திருக்கும் போல இருக்கு. நம்ம நிம்மதியாக தூங்கவும் முடியாது. நம்மளை கடிச்சு எடுத்து மொச்சு போடுங்களே. எதுக்கு இந்த பிள்ளை இதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கிட்டு வருது? எந்த சின்ன பிள்ளை குட்டியாக இருக்குது அதையெல்லாம் திங்கிறதுக்கு? 10 நாள் ஆனாலும் அப்படி எவ்வளோ கிடக்கும்.
என்னத்த சொல்ல இந்த பிள்ளைகளை. என்னை சுற்றி எல்லாரும் இருக்காங்க, நீங்கள் மட்டும் இல்லையே வெற்றி. எல்லாரும் இருந்து நானாத மாதிரி இருக்கிறேனே. என்னை சுற்றி அம்மா, அக்கா, தங்கச்சி, ஏன் உங்களோட அப்பா, அம்மா, சித்தின்னு எல்லா உறவும் இருக்காங்க. நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் இல்லையே. நீங்கள் என் பக்கத்தில் இல்லைங்கிற ஒரே ஒரு குறை மட்டும்தான் இன்னும் என் மனசை சுக்குநூறாக உடைச்சிட்ருக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே என் மனசு சரியில்லைனாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுறது என் ஃப்ரெண்டுக்கிட்டேயா இருக்கட்டும், இல்லை என் அக்கா கிட்டேயா இருக்கட்டும், அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் அப்பா கிட்டவே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் அதிகமாக ஷேர் பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான். இப்போது உங்களை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். எனக்கு மனசு சரியில்லைன்னா பேசுகிற ஒரே ஆள் என் அப்பா மட்டும்தான். அவர்கிட்ட பேசினாலாவது எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி நான் அவருக்கு ஃபோன் பண்ண போகிறேன். ஹலோ அப்பா. சக்திமா, என்னடா ஆச்சு உனக்கு? குரல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அழுகுறியா? அம்மா ஏதாவது சொன்னாலா? என்னடா ஆச்சு? அழுகலப்பா, உங்கள் நினப்பாக இருந்தது, அதான் கால் பண்ணேன். இங்கே கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை, எனக்கு கோல்ட் ஆயிடுச்சுப்பா. அதான் ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸு. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நிஜமாவே வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ப்ராமிஸாக இல்லைப்பா. சரிடா, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. அப்பா நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக வந்துடுவேன். நான் வந்ததுக்கப்புறம் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம், சரியா? ம், சரிங்கப்பா. அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. அம்மா அக்கா எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் தூங்கிட்டாங்கப்பா. எனக்கு தூக்கம் வரல, அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு கால் பண்ணேன். சரிம்மா. ஆஃபீஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. சரிடாம்மா. உனக்கு இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வரும்போது? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. நீங்கள் சீக்கிரம் நல்லபடியாக பத்திரமா வீட்டுக்கு வந்தாலே எனக்கு அதுவே போதும். அப்படி சொன்னால் எப்படி? வரும்போது உனக்கு அப்பா பொம்மை வாங்கிட்டு வரட்டுமா? போங்க பாங்கிட்டு. நான் என்ன குழந்தையா பொம்மை வச்சு விளாட்றதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. எனக்கு நீ குழந்தைதாம்மா. நான் உனக்கு கண்டிப்பாக பொம்மை வாங்கிட்டு வருவேன். நீ கல்யாணம் பண்ணி உனக்கே குழந்தை பிறந்தாலும் நீ எனக்கு குழந்தை தான். அப்பயும் நான் இந்த மாதிரி தான் உனக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்ருப்பேன். போங்க பாங்கிட்டு. அப்பா, என் மக சிரிச்சிட்டா. என் மகளை சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா சக்தி? என்னப்பா? இல்லை, நீ சின்ன வயசாக இருக்கும்போது அப்போல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பா வரும்போது பொம்மை வாங்கிட்டு வாங்க, ஏரோப்ளைன் வாங்கிட்டு வாங்க, கார் வாங்கிட்டு வாங்க, அங்கே கிடைக்கிற சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எதுவும் வேண்டான்னு சொன்னேன். இப்போது நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற. காலம் எவ்வளோ வேகமாக போகுது பத்தியா? ஆனால் நாட்கள் எவ்வளோ தான் வேகமாக போனாலும் நீங்களும் சீக்கிரமாக வளர்ந்தாலும் நான் உங்களுக்கு செய்கிற கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு குழந்தை தான். எல்லாருக்கும் வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்குலாம் என்ன வாங்கிட்டு வந்தனோ அது எல்லாத்தையுமே இப்போயும் வாங்கிட்டு வருவேன். நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்கள் புள்ள குட்டிகளுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி. சரிங்கப்பா, நீங்கள் தூங்குங்க. நான் வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போது ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான். பரவாயில்லப்பா, நீங்கள் தூங்குங்க. சரிம்மா, வச்சிரட்டுமா? சரிங்கப்பா. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடு, அப்பா கால் பண்ணாருன்னு பேசணும்னு சொல்லிடு. வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் எல்லார்கிட்டையும். சரிங்கப்பா. அப்பா, எங்கள் அப்பா கிட்ட பேசவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அவர்கிட்ட பேசினாலே எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துடுது. எனக்கு சக்தின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக எங்கள் அப்பாவுக்கு சக்தின்னு பேர் வச்சிருக்கலாம். என்னோட பூஸ்டே அவர் தான், என்னோட பலமே அவர் தான். அவர்கிட்ட பேசினா தான் எனக்கு பலமே வருது. பேரில் தான் சக்தி இருக்குது, ஆனால் அவ்வளோ வீக்கு நான். வெற்றி, நீங்கள் எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி அழகாக தெரியுறீங்களா? இல்லை உண்மையிலே நீங்கள் அழகா? ஒருவேளை காதல் கண்ணை மறைக்குதோ?
இதுக்கு பேர் தான் காதலுக்கு கண்ணு இல்லைன்றாங்களா? ஆனால் எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகு. கருப்பாக இருந்தாலும் அழகு. கருப்பு தான் உங்களுக்கே அழகு. கண்ணை பாரு முட்டை கண்ணு மாதிரி, வாயை பாரு அதுக்கு மேலே டபரா வாயா. மூக்கு நல்லா தான் இருக்கு முந்திரி மாதிரி. முடிய பாரு முள்ள மன்றி மாதிரி. ஆனால் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் அழகு. உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கே நான் பெரிய அடிமைன்னு சொல்லலாம். யோ டுபுக்கு எங்கயா இருக்க? சீக்கிரம் வாயா. நீங்கள் கோவப்பட்டாலும் அழகு, பாசமாக பேசினாலும் அழகு. நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு அழகு. உங்களை பிள்ளையா பெற்றதுக்கு உங்கள் அம்மா கிட்டையும் உங்கள் அப்பா கிட்டையும் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் என்ன லவ் பண்ணதுக்கு உங்ககிட்ட நான் நன்றி சொல்லணும். என்ன பிள்ளையா பெற்றதுக்கு எங்கள் அம்மா கிட்டேயும் எங்கள் அப்பா கிட்டேயும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சொந்தமாக இருந்ததுனால தானே நீ இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆமாம், அப்போ நம்மளுக்கு யார் தேங்க்ஸ் சொல்லுவா? யாரும் சொல்லாட்டி என்ன, நமக்கு நாமளே சொல்லிக்குவோம். சக்தி, நீ உண்மையிலே கிரேட்ரி. எனக்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெற்றி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் சக்தியே. வெற்றிக்கு சுற்றி போடணும். 4 சொடக்கு விழுந்திருக்கு. எங்கள் ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வெற்றி கண்டிப்பாக திருப்பி வந்துடுவாருன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நீங்களும் நம்புங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.